அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஆளுநரே பொறுப்பேற்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து சட்டப்பேரவையில் விவாதம் தமிழகம் கடந்த 8 வாரங்களில் போராட்ட களமாக மாறியுள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதிக்காக மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறப்பு. பறக்கும் படை, கண்காணிப்பு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கட்டுப்பாட்டு அறையில் பணியில் இருப்பர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நோட்டீஸ் அளித்திருந்த நிலையில் தீர்மானம் ஏற்பு. பல்கலைக்கழக செயல்பாடுகளில் யுஜிசி தலையிட முயல்வது நல்லது அல்ல. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் வி. நாராயணுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. வி. நாராயணின் தலைமையில் இஸ்ரோ உறுதியாக புதிய உயரங்களை தொடும் என முதல்வர் பெருமிதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 57,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட OnePlus 13 சீரீஸ் வரும் 10ஆம் தேதி முதல் விற்பனை. OnePlus, Amazon போன்ற தளங்களில் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிப்பு. சவூதி அரேபியாவில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வீதிகளில் பாய்ந்தோடும் வெள்ளம். வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்த நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.